மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரசம் செய்ய போகிறோம். ஸோ சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி ரசம். ஸோ ரசம் சாதம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக கோல்டு கிளைமேட், வின்டர் கிளைமேட், ரெய்னி சீசன்லலாம் ரசம் சாதம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் ரசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது வந்து நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா தனியா, மிளகு, சீரகம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டுலாம் எடுத்து வச்சாச்சு. சரிங்களா? இதை நல்லா கொஞ்சம் வறுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. பார்த்துக்கிட்டிங்களா? மறுபடியும் சொல்லட்டுமா இது என்னென்ன போட்டிருக்கோன்ட்டு? தனியா, மிளகு, சீரகம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு, வறுப்பட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம பூண்டு கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, பல்லாக எடுத்து, அதுலேயே என்ன பண்ணிட்டோன்னா அந்த பேனில் இருக்கிற எல்லாத்தையும் கிண்ணத்தில் கொட்டியாச்சு. இங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஓகே. ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், இதுதான் எங்களுடைய ஆட்டுக்கல். அது வந்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல். சரிங்களா? இப்போது நாங்கள் ரசம் வந்து வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த அம்மிக்கல்லை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா அரைக்க தெரிஞ்சவங்க அரைச்சா தான் டக்கு டக்குன்னு வர முடியும். கீழேயும் சிந்தாமல் வேஸ்ட் பண்ணாமல் செய்வாங்க. இதே ஒன்றுமே தெரியாதவங்கெல்லாம் இது மாதிரி அம்மிக்கல்லில் வந்து ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னென்னா அவங்களுக்கு பண்ண தெரியாதுல்ல, அதனால் கீழெல்லாம் போட்டுருவாங்க, வேஸ்ட்டாக போய்டும். இது நல்லா பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் தான் கீழே இறையாமல் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் வேலையும் சீக்கிரமாக முடியும். நம்ம ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இது மாதிரி தான் ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் அரைச்சிக்கணும், சும்மா கரகரப்பாக இருக்கிற மாதிரி. இந்த பூண்டெல்லாம் சும்மா லைட்டாக நசுக்கினா போதும், ரொம்பலாம் வேண்டாம். நம்ம ரசம் தான் செய்ய போகிறோம். இது ஆக்சுவலாக சின்ன அம்மி தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. கரகரப்பாக இருக்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அம்மியில் போட்டு ரெடி பண்ணி கிண்ணத்தில் வாரி வச்சாச்சு. இது மாதிரி அம்மிக்கல் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கரண்ட் இல்லைன்னா கூட சரி, இது மாதிரி அம்மிக்கல் டக்கு டக்குன்னு இது மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ், அம்மிக்கல்லோட அட்வான்டேஜ். கரண்ட்டே தேவை கிடையாது. அதனால் முடிஞ்சால் உங்கள் வீட்டிலலாம் இது மாதிரி ஆட்டுக்கல், அம்மிக்கல்லாம் வந்து வாங்கி எப்பவுமே வைங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஆக்சுவலாக பெருசாகவே விற்றுச்சு அந்த அம்மிக்கல். இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோன்னா, க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி இது குட்டியாக இருக்கிறது வாங்கிட்டோம். சின்ன சின்ன குடும்பங்களுக்கு இது மாதிரி குட்டி அம்மிக்கல் போதும். சரி பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சாச்சா. அம்மியில் அரைச்சிட்டு நம்ம எடுத்து வந்து வச்சாச்சு. இது வந்து நம்ம ரசம்னாலே புளி தான் இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிடணும். ரசத்துக்கு பழைய புளியை யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பழைய புளின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது, ஆனால் ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே என்ன பண்ணலான்னா நம்ம கரைச்சி எடுத்து விட்டுக்கலாம். சரிங்களா? இது முக்கியமாக என்னென்னா, சளி பிடிக்காது, ஜுரம் வராது இது மாதிரி ரசம் சாதம்லாம் சாப்பிட்டா. நம்ம வீட்லேயே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரசம் ரெசிபி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சுக்கலாம்.
நம்ம எவ்வளோ ரசம் வைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான ரசத்தை செய்கிறதுக்கான புளிச்சாறை வந்து நம்ம இது மாதிரி கரைச்சிக்கணும், அந்த புளி தண்ணி. சரிங்களா? ரசம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸில் கூட வந்து பாருங்களேன், கல்யாணம், காது குத்து, இப்படி எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன்ஸில் மோஸ்ட்லி ரசம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி இது. இது சவுத் இந்தியன் ஃபேமஸ் ரெசிபி. ஸோ நீங்கள் அவுட் சைட் பீப்புள் யாராச்சும் இதை வாட்ச் பண்ணுறீங்க, இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அம்மிக்கல்லில் வந்து அரைச்சி காமிச்சோம். நீங்கள் வேணும்னா மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் கரன்னு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ கல் உப்பு ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா டக்கு டக்குன்னு சமைக்கலாம், ரொம்ப டைம் ஆகாது. ஓகேவா? இப்போ ஒரு முழு தக்காளி என்ன பண்ணுறோன்னா அந்த புளி தண்ணியெலாம் ரெடி பண்ணி அதிலே ஊற்றி வச்சுருந்தாலே அதுலேயே என்ன பண்ணுறோம், ஒரு தக்காளியை கையாலேயே நல்லா நசுக்கி கரைச்சி விட்டுக்கிறோம். இது தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபி தான் ரசம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னும் அடுப்பை பற்ற வைக்காமே இவ்வளோ வேலை முடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ அடுப்பை பற்ற வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா கொத்தமல்லி. ஏன்னா ரசம் நல்லா வாசமாக நல்லா கமன்னு இருக்கணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணிட்டோம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி எப்போவுமே ஒரு கட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அருமையான ரெசிபீஸ்லாம் நம்ம செய்யும்போதே நம்ம ஃப்ரெஷ்ஷான அந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வந்து போட்டோம் அந்த குழம்புல இன்க்ரீடியண்ட்டாக அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணிட்டோன்னா தண்ணியில் ஊற்றி ஒரு வாட்டி அலசிட்டு ஒரு நல்ல வாசமாக இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியாக நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. சரி, எத்தனை பேருக்கு இது மாதிரி ரசம்லாம் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மஞ்சள் தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டாச்சு. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரசம் செய்கிறது எப்படின்னு தெரியும். சரிங்களா? இது வரைக்கும் இந்த மாடலை நீங்கள் ட்ரை பண்ணலாம், இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இந்த இன்டெப்த்தான டீப்பான ஒரு வீடியோ. கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து குண்டா வச்சிட்டோம். சரிங்களா? இந்த பாத்திரம் தான் நாங்கள் வந்து ரசம் ரெசிபி வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் தான் இது வந்து பாருங்கள் அப்படியே காய் இதில் இருக்க ஈரம் தண்ணி எல்லாமே காஞ்சிருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் வந்து ஊற்றிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகுது பாருங்கள். இப்போ வந்து கடுகு போடுறோம்.
கடுகு நல்லா பொரியுது பாருங்க, பட 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 படன்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் போடும். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டாச்சு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு கிண்ணத்தில் ரெடி பண்ணியிருந்தோம்ல ஒரு கலவை, ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே தூக்கி அப்படியே மறுபடியும் கேஸில் வச்சுடணும். ஓகேங்களா? இன்னும் கூட நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கொதி வரணும், ஒரே ஒரு கொதி. நோட் பண்ணிக்கோங்க. எங்கள் ரசம் ரெசிபி இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் வச்சாச்சா, ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஓகேங்களா? சூடான ரசம் ரெசிபி இப்படி தான் தயார் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ரசம் கொதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குண்டா ஓரத்துலேயே உள்ளே பாருங்கள் குட்டி 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 குட்டியாக முட்டையாக வருது இல்லையா? அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இன்னும் கொதி வரல, நல்லா ஆரம்பிக்குது. அதனால தான் குட்டி 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 குட்டியாக ஓரம் பாருங்கள், பபிள்ஸ்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? இது நல்ல ஒரு கொதி வந்தால் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ ஒரு கொதி வருது பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் ரசம் கொதிக்கிறது. அவ்வளோதான். ரசம் நல்லா ஒரு கொதி வந்துச்சா, இப்போ என்ன பண்ணுறோம், லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிடணும். அந்த ஒரு கொதி வந்தோடனே லைட்டாக தண்ணி ஊற்றிடணும். அவ்வளோதான், ரசம் வந்து தயார் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரசம் செஞ்சாச்சு, இனியும் அடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ ரசம் ரெசிபி இது வரைக்கும் செய்ய தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ சவுத் இந்தியன் ரசம் ரெசிபி எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி சுட்ட சுட்ட இருக்கு பாருங்களேன், சூடாக. Yummy.